ஹே கைஸ், எல்லாருமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு தானே போவாங்க. அதே போலதான் இங்க ஒரு கப்பல் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஹனிமூன் போறாங்க. ஆனா அந்த ஹனிமூன்ல தாங்க அந்த பெண்ணுக்கு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு செம்மையான த்ரில்லர் மூவி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு டெவில்ஸ் பாண்ட். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான வெட்டிங் சீனை காட்டுறாங்க. அதுல ஜூலியன்ற ஒரு பொண்ணுக்கும் மிச் அப்படின்ற ஒரு பையனுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச உடனே மிச்சும் ஜூலியனோட அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு நன்றி சொல்லிட்டு சில காரணங்களால தன்னோட அப்பா இங்க வர முடியலன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு ஒரு ரிமோட்டான ஐலாண்டுக்கு கிளம்புறாங்க. அவன் ஜூலியன் கிட்ட அவங்க போற இடத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சதாகவும் அவங்க அப்பா கூட வேட்டைக்கு போகும்போது தான் இந்த இடத்த பத்தி அவனுக்கு தெரியும்னு சொல்றான். அந்த இடத்துல மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி, மொபைல் போன், இன்டர்நெட், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிமோட்டான ஐலாண்டுக்கு தான் இப்போ இவங்க ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஒரு லேக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்குள்ள 2 வாரம் தங்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜூலியனுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் அவ கூட மிச்சி இருக்கிறான்ற ஒரு தைரியத்துல ஒரு போட்ல அந்த வீட்டுக்கு போறா. ஒரு வழியா அந்த போட்டு மூலமா அவங்க அந்த வாடகை வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அப்ப ஜூலியன் தன்னோட அம்மாக்கு போன் பண்ணலாம்னு நினைக்கும் போது அங்க போன் சிக்னலே கிடையாதுங்க. மிச்சம் இந்த இடம் உனக்கு பிடிக்கலன்னா நம்ம போயிடலாம்னு சொல்லும்போது ஜூலியன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த வீட்டுக்குள்ள 2 பேருமே போகும்போது ஜூலியன் அந்த வீடு முழுக்க ஏதோ கிறுக்கு இருக்கிற மாதிரி பாக்குறா. அதுல எல்லாத்துலயுமே SRன்னு போட்டிருக்கு. ஆனா அதுக்கான அர்த்தம் அவளுக்கு அப்ப தெரியல. அவ என்ன நினைக்கிறானா அந்த வீட்டுல தங்கின எல்லாருமே அங்க ஏதோ கிறுக்கி வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில ஜூலியன் முழிச்சு பார்க்கும்போது மிச் தன்னோட கார் கீஸ ஒரு சேஃப்ல போட்டு அதை பூட்டிட்டு அந்த சாவிய கழுத்துல டாலர் மாதிரி தொங்க விட்டுறாங்க. அதை கேள்வி கேட்கறதுக்கு பதிலா ஜூலியனும் தன்னோட கனவும் கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக சந்தோஷமாவே பேசிட்டு இருக்கா. ஜூலியன் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ன்றதுனால குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட படிப்பை முடிக்கிறதுக்காக மிச் கிட்ட சொல்லும்போது அவனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட்ன்றதுனால ஜூலியனுக்கு சப்போர்ட் பண்றான். ஒரு சீன்ல ஜூலியன் அந்த லேக்ல இறங்கலாம்னு நினைக்கும் போது தண்ணியை பார்த்து அவ பயந்து மறுபடியும் போய் பெட்ல படுத்துறா. அடுத்த நாள் மிச் அந்த தண்ணியில ஜாலியா குளிச்சிட்டு இருக்கும்போது ஜூலியனை கூப்பிடுறான். ஆனா அவ தான் போட்ட மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும் சொல்லிட்டு தண்ணியில இறங்க மாட்டேன்னு சொல்லிடுறா. ஆனாலும் மிச்ச அவளை விடாம அவளை அலேக்கா தூக்கிட்டு வந்து அவன் வச்சிட்டு இருந்த ஒரு பபிள் ராஃப்ட்ல அவளை அழகா படுக்க வச்சிடறான். நேரம் போக போக ஜூலியனும் தூக்கம் வந்து அதுல தூங்கிடுறா. அந்த நேரத்துல மிச்சம் ஏதோ ஒரு வேலையா அந்த வீட்டுக்குள்ள போயிடவே அந்த பபிள் டிராஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமா காத்து போக ஆரம்பிக்குது. எதிர்பாராத விதமா தூக்கத்திலே ஜூலியன் தண்ணியில விழுந்துடுறா. மிச்சம் அவளை காப்பாத்துறதுக்காக தண்ணியில குதிச்சு அவளை எப்படியோ கரை சேர்த்துறான். அந்த நேரத்துலதான் ஜூலியன் தனக்கு தண்ணினா பயம்னும் அது பத்தாததுக்கு தனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொன்ன உடனே அதை கேட்ட மிச்சம் இந்த விஷயம் மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை இந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன்னு சொல்றான். அடுத்த நாள் ஜூலியன் அந்த சேஃப் பாக்ஸ பத்தியும் அவன் கழுத்துல போட்டுட்டு இருந்த சாவியை பத்தி கேட்கும்போது மிச்ச அதுக்கு மழுப்புற மாதிரி ஏதோ பதில சொல்லி அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஆனாலும் அவன் ஜூலியனை பார்த்து அவளோட மேக்கப் விஷயத்தெல்லாம் அவன் தலையிடலன்னும் அதனால ஏன் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிடுறான். இதனால அப்செட் ஆன ஜூலியனும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்ட உடனே மிச் இப்போ தப்பா பேசிட்டான்றத புரிஞ்சுக்கிட்டு ஜூலியன் கிட்ட மன்னிப்பும் கேக்குறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த போட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஐலாண்டை விட்டு வெளியே வந்து ஒரு காட்டுக்குள்ள வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு தயாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜூலியன் அவங்க கிட்ட பக்கத்து ஊருக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம், அப்படியே எங்க அம்மா கிட்டயும் பேசிட்டு வரலாம்னு சொல்லும்போது அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுலயே வாங்காத மிச்சம் ஒரு பேர் டிராப்ப அந்த காட்டுக்குள்ள செட் பண்ணிட்டு இருக்கான். அவன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜூலியன் அங்க இருந்து காணாம போயிடுறா. எங்க போனா அவன் சொல்லி அந்த காடு ஃபுல்லா அவ தேடுறான். கடைசியில ஜூலியன் பக்கத்துல இருந்த பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து அவளை மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஜூலியனுக்கு தூக்கமே வரல. ஏன்னா அவளுக்கு அந்த இடத்துல ரொம்ப போர் அடிக்குது. அடுத்த நாள் காலையில ஜூலியன் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதுனால அவ ஒரு படத்தை வரைஞ்சுக்கிட்டு தங்களோட ஹனிமூன் 10 நாள் முடிஞ்சிட்டதுனால மறுபடியும் வீட்டுக்கு போலாம், நம்ம ஒன்னா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மிச் அதுக்கு நம்ம 14 நாள் இங்க இருந்தாகணும், அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல், ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அவன் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஜூலியனும் அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு மிச்சுக்கு கோவம் வந்து தங்களோட ஹனிமூனை ஸ்பாயில் பண்றதே அவளோட அம்மா தான் சொல்லி கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் சொல்றதை மட்டும் தான் அவ கேட்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இதை கேட்டு கோவமான ஜூலியனும் அவன் ட்ரக்கோட சாவியை வச்சு அந்த சேஃபை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவளால முடியலங்க. இதனால ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆன ஜூலியனும் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். அவன்
தான் பேசுன விதம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மிச்சம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்து ஜூலியன் கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்கறான். அடுத்த நாள் காலையில ஜூலியனுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருந்தது. அது என்னன்னா, அவ பர்சுக்குள்ள வச்சுட்டு இருந்த கருத்தடை மாத்திரைகள் எல்லாம் காணாம போயிருக்கு. அது எப்படி காணாம போயிருக்கும்னு தெரியாத ஜூலியனும் மிச் கிட்ட இதை பத்தி கேட்கும் போது அவனுக்கு அதை பத்தி எந்த க்ளூவுமே இல்லாத மாதிரி பேசுறான். இந்த விஷயத்தினால மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த மாத்திரை இல்லாம நான் அவங்க கூட ஒன்னா இருக்க முடியாது, நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஜூலியன் வற்புறுத்துறா. ஆனா மிச்சம் நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அதனால என்ன, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றான். ஆனா மிச்சோட இந்த பிஹேவியர் ஜூலியனுக்கு பயங்கர சந்தேகத்தை உண்டாக்குது. மறுபடியும் அவன் ஜூலியன் கிட்ட ரொம்ப ரூடா பேச ஆரம்பிக்கிறான். அவகிட்ட நம்ம 2 பேரும் இங்க இருந்து போக மாட்டோம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க. இப்ப ஜூலியனுக்கு மிச்சோட பிஹேவியர் மேல ரொம்பவே மாற்றம் தெரியறதுனால இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்றா. மிச் வேட்டைக்காக அந்த ஐலாண்டை விட்டு காட்டுக்குள்ள போகும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜூலியனும் அந்த தண்ணிக்குள்ள இறங்கி நடக்கிறா. ஆனா அவளுக்கு தண்ணி மேல இருக்கிற பயத்தினால அவளால அதை செய்ய முடியலங்க. அடுத்த நாள் காலையில பெட்ல இருந்து எழுந்துக்கிற மிச் பக்கத்துல ஜூலியன் இல்லாததை பார்த்து அதிர்ச்சியாய் வெளியே போய் பார்க்கும்போது அந்த லேக்ல தனியா போட்ல ஜூலியன் உட்காந்துக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கலான்ற ஐடியாவை பண்றதுக்காக தான் அந்த போட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்து 14 நாள் ஆகிடுது. நீ சொன்ன 14 நாள் தான் ஆயிடுச்சே, இந்த இடத்த விட்டு போலான்னு ஜூலியன் சொல்லும்போது மிச் அதுக்கு மறுத்துட்டு அவளை பிசிக்கலா அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ தன்னோட பிரேக்கிங் பாயிண்ட ரீச் ஆன ஜூலியனும் அங்க இருந்து ஒரு பீர் பாட்டில் எடுத்து மிச்சோட தலையிலேயே உடைச்சிடுறா. அவன் அந்த வீட்டுக்குள்ள தன்னோட போன் எடுத்துக்கிட்டு அந்த போட்டு மூலமா அந்த காட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த மிச்சோ ஒரு சைக்கோ மாதிரி அந்த தண்ணியில நீச்சல் அடிச்சுக்கிட்டே அவளை துரத்திட்டு வரான். துரதிருஷ்டவசமா அவளோட போனோட பேட்டரி டெட் ஆனதுனால அவங்க அம்மாவை அவளால கால் பண்ண முடியல. அதனால என்ன பண்றது தெரியாம அந்த இடத்த விட்டு ஓடலான்னு ஓடிட்டே இருக்காங்க. அவ ஓடி போற வழியில யாரோ ஒருத்தர் இறந்து போய் அங்க புதைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறா. ஆனா அது யாருங்கிறதுலாம் அவளுக்கு தெரியல. அப்போ மிச்சோட குரல் கேட்கறதுனால அவ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்போ மிச் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக தனக்கு ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டதுனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜூலியன் சொல்லிடுறா. அன்னைக்கு நைட்டு ஜூலியன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவன் அந்த லேக்குக்கு போய் அந்த போட்டை வேணும்னே அந்த தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிடுறாங்க. அது இருந்தா தானே ஜூலியன் இங்க இருந்து தப்பிக்க முடியும். இதனாலேயே அவன் அதை செய்யறாங்க. அடுத்த நாள் காலையில ஜூலியன் அந்த போட்டை பத்தி மிச் கிட்ட கேட்கும்போது அவன் ரொம்ப கூலா அது ஒரு வேளை தண்ணியில மூழ்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு கடுப்பான ஜூலியனும் அந்த லேக்ல அந்த போட்டோட குஷன் மட்டும் மிதக்கிறத பாத்துடுறா. இதை வச்சு நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிற மாதிரி தூண்டில வச்சு அதை இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவ எதிர்பாராத நேரத்துல மிச் அங்க வந்துடுறான். ஆனா அவ எப்படியோ அவன் வரத்துக்கு முன்னாடி அந்த குஷனை எடுத்து ஒளிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் மிச் தன்னோட கார் கீஸ் எடுத்துக்கிட்டு டவுன்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி அவன் டவுனுக்கு எல்லாம் போலங்க, அந்த காட்டுக்குள்ள இருந்த கல்லறைக்கு தான் போறான். ஜூலியன் எப்படியாவது அந்த கார் கீஸ் எடுத்துடணும்ன்றதுக்காக அவன் மிச் கூட ஒன்னா இருந்துட்டு அவன் தூங்குற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவ எப்படியோ அந்த சாவியா அவன் கிட்ட இருந்து எடுத்துறாங்க. ஒரு வழியா அந்த சேஃப் பாக்ஸை ஓபன் பண்ணி அந்த கார் கீஸையும் அவன் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறா. அந்த லெட்டர் வேற எதுவும் இல்ல, அந்த வீட்டோட ஒரிஜினல் பத்திரம், அது மிச்சோட பேர்ல இருக்கிறத அவ கவனிக்கிறா. அப்பதான் அவளுக்கு அவன் அந்த வீட்டை வாடகைக்கு தான் எடுத்தான் அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் வந்து மிச்ச அவகிட்ட பொய் சொல்லிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவ அந்த வீட்டுல இருந்து கிளம்பி அந்த போட் குஷனை புடிச்சுக்கிட்டு தண்ணியில மிதக்கிட்டே அந்த காட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஒரு வழியா அவ அந்த காருக்குள்ள போய் அதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது வழக்கம் போல அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. அப்ப தூரத்துல யாரோ டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்ச உடனே இப்ப அவ பயங்கர பதட்டமாவா ஆரம்பிக்கிறா. அவ அந்த காருக்குள்ள மிச்சோட கன்னை எடுத்து அதை லோட் பண்ணிட்டு திடீர்னு பாக்கும்போது கார் விண்டோ பக்கத்துல மிச்சம் வந்து நிக்கிறாங்க. ஆனா அவ அந்த துப்பாக்கியை வச்சு அவனை மிரட்டி அந்த காரை சரி பண்றதுக்கு சொல்றா. மிச்சம் அந்த காரோட பானட்டை ஓபன் பண்ணி அந்த காரை சரி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ மிச் ஜூலியனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ஜூலியன் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு எழுந்து பார்க்கும்போது அவ கால் ரெண்டும் செயினால கட்டப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே நேரத்துல மிச்சம் ஜூலியன் தப்பிச்ச அந்த குஷனை கத்தியால அப்படியே குத்தி கீச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் அவனை பத்தியும் அவனோட அப்பாவை பத்தியும் உண்மையை ஜூலியன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மிச்சோட அப்பா அவனை நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் வேட்டைக்கு போகும்போது மறுபடியும் அதே போல அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்ததுனால அவனே அவங்க அப்பாவை கொன்னுடுறாங்க. அவங்க அப்பாவை அந்த ஐலாண்ட்லயே புதைச்சிட்டு அதே இடத்துல
உலகத்திலே தனக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கணும்னு அப்பதான் மிச்சு முடிவெடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ஜூலியனோட எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சு அவளோட பெயிண்டிங் எல்லாம் எரிச்சு அவளை அங்க அந்த வெயிலே அவஸ்தைப்பட விட்டுறாங்க. ஜூலியனோட நடவடிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருதுங்க. அவளும் மன ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டு அவளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் மிச்சு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கான் அப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் அதுக்கு உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நான் இதெல்லாம் பண்ணேன், ஆனா நான் உன்னை லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் இங்க ஒரு குடும்பமா வாழணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு நாள் பயங்கரமா மழையும் பெய்யுது. ஜூலியனும் வேற வழி இல்லாம மிச்சு கிட்ட அங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் இந்த ஐலாண்டை விட்டு நம்ம சாகர வரையும் போக முடியாது அப்படின்றத திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. என்னதான் ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஜூலியனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது. அவன் அந்த வீட்டுல இருந்த தீப்பெட்டியை முழுசா கொளுத்திட்டு மிச்சம் ஒரு தீப்பெட்டி வாங்கறதுக்காக அந்த டவுனுக்கு கண்டிப்பா போவான்றதுல நம்பிக்கை வச்சிருக்கா. அவன் போன நேரமா பார்த்து அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அவ பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வர மிச்சம் ஆரம்பத்துல அவன் டவுனுக்கு போக முடியாதுன்னு சொன்னாலும் நெருப்பு இல்லாம அந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மிச்சம் அந்த டவுனுக்கு போறதுக்காக அவன் கார் கீஸ் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இதுதான் தப்பிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியனும் ஒரு பிஷிங் நெட் எடுத்து ஏற்கனவே அந்த லேக்ல அவ ஒரு கோடாலிய பாத்திருக்கா, அதை எடுத்து அந்த செயினை எப்படியோ அடிச்சு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவ அந்த தண்ணிக்குள்ள ஒளிச்சு வச்சிட்டு இருந்த அந்த பபுள் ராஃப்ட வெளியே எடுக்கிறா. அதுல இருந்த ஓட்டையெல்லாம் டேப் எல்லாம் போட்டு அடைச்சிட்டு எப்படியோ அந்த ராஃப்ட் முழுக்க அவ ஊதியே பெருசாக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா அவளும் அந்த காட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா மிச்சோட கார் போற வழியிலே பிரேக் டவுன் ஆயிடுது. அப்பதான் அவனுக்கு அந்த காரோட லைட்டரை நெருப்பா பயன்படுத்திக்கலான்ற ஐடியா தோணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போலான்னு முடிவெடுத்துறான். ஆனா நம்ம ஜூலியனும் ரொம்ப சூப்பரா யோசிச்சு அந்த காட்டுக்குள்ள அவங்க ஒளிச்சு வச்சுட்டு இருந்த அந்த பேர் டிராப்பை எடுத்துக்கிட்டு வந்து அவ வீட்டுக்கு பக்கத்திலேயே மண்ல புதைச்சிட்டு மிச்சுக்கு தெரியாத மாதிரி பண்ணிடுறான். அந்த நேரத்துல வீட்டுக்கு வர மிச்ச கவனிச்ச ஜூலியனும் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சேர்ல உட்காந்துடுறான். அப்போ அவன் தன்னோட ட்ரக்கு போற வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சுனோ நெருப்புக்கு தான் சிகரெட்டை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்னதை கேட்டு ஜூலியனுக்கு அந்த ட்ரக் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்றத புரிஞ்சுக்கிறான். அவன் மிச் கிட்ட நீ பத்த வச்சிட்டு இருந்த சிகரெட் தீந்து போக போது வீட்டுக்குள்ள போய் இன்னொரு சிகரெட் பத்த வச்சுக்கிட்டு வான்னு சொல்லும் போது மிச்சம் அவ பேச்சை கேட்டு வீட்டுக்குள்ள போறான். ஆனா அவ உட்காந்துட்டு இருந்த அந்த சேர்ல ஈரமா இருக்கிறத அவன் நோட் பண்ணிடுறாங்க. அப்பதான் அவனுக்கு புரிய வருது ஜூலியன் கண்டிப்பா தண்ணியில குதிச்சு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான்னு. அவன் அந்த ஏரி கரையில அந்த பபுள் ராஃப்ட பார்த்த உடனே அவன் நினைச்சது சரிதான் அப்படின்றது புரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் பார்த்து கொலவெறியான அவன் ஜூலியனை போட்டு ரத்தம் வர மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு மிச்சு கூட சண்டை போடுறதுக்கு எல்லாம் பலம் இல்லைங்க. மிச்சம் அவளை போட்டு புரட்டி புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் கொலவெறியோட ஜூலியனை போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஜூலியன் அங்க புதைச்சு வச்சுட்டு இருந்த பேர் டிராப்ல அவன் காலை வச்சு அவன் கால் மாட்டிக்குதுங்க. அவன் கழுத்துல இருந்த அந்த சாவியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் கன் எடுக்கலான்னு போற ஜூலியனோட செயினை மிச் புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ அவன் ஜூலியனை ரொம்ப பக்கத்துல இழுத்துறான். ஆனா இப்ப அவன் ஜூலியனை கத்தியால குத்தலான்னு நினைக்கும் போது மிச்சோட கைய ஜூலியன் அந்த ஷாட் கன்ல சுட்டுடுறா. அவன் கை துண்டா போயிடுது. இப்ப மிச்சால அங்க இருந்து நகரவே முடியல. ஆனா அவ மிச்ச கொல்லாம அந்த செயின் எடுத்து அந்த துப்பாக்கியில கட்டிட்டு மிச் பக்கத்திலே போட்டுட்டு அவனோட துயரத்தை அவனையே முடிச்சுக்க சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்ப முடிவெடுத்து அவளுக்கு தண்ணி மேல இருந்த போபியாவையும் மீறி அவ அந்த தண்ணியில குதிச்சு மெதுவா நீந்தி போய் அந்த காட்டுக்கு போய் சேர்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டுல இருந்து ஒரு கன் ஷாட் கேக்குது. அதுல இருந்து ஜூலியனுக்கு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்றது புரிய வருது. மிச்சோட முயற்சி எல்லாமே தோல்வியடைஞ்சதுனால இப்ப அவனுக்கு கூட வாழறதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு காரணத்தினால அவன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூலியனும் கெத்தா ஒரு சிகரெட்டை வாயில வச்சு பத்த வச்சுட்டு அவங்களோட மேரேஜ் ரிங்க கழட்டி அந்த கார்லயே வச்சுட்டு போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடப்பாதையாவே ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ அவ கல்யாணம்ன்ற நரகத்துல இருந்து தப்பிச்சுட்டா அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.